നമ്മുടെ പ്രിയ മക്കളുടെ ഭവനത്തിൻ്റെ നിർമ്മാണത്തിൻ്റെ അടുത്ത ഘട്ടം ആരംഭിക്കുമ്പോൾ അങ്ങനെ ഈ വാതിൽ ആശീർവദിക്കണമേ. எல்லாம் ஒவ்வொரு கல்லுனாலும் தூக்கி வைக்கணும் வீட்டுக்கு. அந்த சைடு ஒரு ஆளும் கூட வெல்கம் பேக் அவர் சேனல். அப்போ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டோட அப்டேட்ஸ் தான் கைஸ் இன்றைக்கி வரப்போகுது. நம்ம ஆல்ரெடி ரோடு வெட்டினதுலேருந்து அப்புறம் அந்த வீடு கல் போட்டதுலேருந்து என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோவை வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் சரிங்களா. அப்போ அது பார்க்காதவங்க அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த அடித்தளம் ஃபவுண்டேஷன் போட்ட வரைக்கும் உள்ள வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம வீடு எப்படி நடந்துச்சு, என்னென்ன பண்ணணும், அப்புறம் வந்து இந்த கட்டளை வச்சது யாரு, அந்த வீடியோ எல்லாமே தான் வந்து இந்த வ்ளாக்ல வரப்போகுது. அப்போ நீங்கள் மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லும் பாருங்கள் கைஸ். அப்போ வந்து நம்ம வீட்டோட அப்டேட்ஸ் தான் வந்து இந்த வீடியோவில் வரப்போகுது. ஓகே கைஸ், நம்ம வீடியோ குழப்பம். ஹே காய்ஸ், இந்த சைடு வார்க்கிறதுக்கு வேண்டி ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க கைஸ். இப்போ பார்த்திங்க அப்படின்னா தெரியும், அதெல்லாம் வந்து இந்த செட் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நெக்ஸ்ட் நாள் பார்த்திங்க அப்படின்னா வந்து சைடெல்லாம் வார்த்து எல்லாம் ரெடி பண்ண போகிறாங்க கைஸ். ஒரு 12 மெம்பர்ஸ் கிட்ட வந்திருந்தாங்க சைடு வார்க்கிறதுக்கெல்லாம். அதெல்லாம் என்னால் வீடியோ எடுக்க முடியல. அதுக்கப்புறம் இந்த சைடு வார்த்ததுக்கு அப்புறமா வந்து ஒரு குட்டியாக ஒரு வீடியோ எடுத்திருந்தேன், அதுதான் இது. நம்ம வீட்டுக்கு ரொம்ப மெயினானது என்னதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா கட்டளை வைக்கிறது தான். அப்போ வந்து கட்டளை வைக்கிறதுக்கு வந்து எங்கள் ஜோசச்சு வந்திருந்தாங்க. அப்போ அந்த வீடியோவுமே எடுத்து நான் வச்சுருக்கேன் ஆல்ரெடி. அப்போ அந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகே, നമ്മുടെ പ്രിയ മക്കളുടെ ഭവനത്തിൻ്റെ നിർമ്മാണത്തിൻ്റെ അടുത്ത ഘട്ടം ആരംഭിക്കുമ്പോൾ അങ്ങനെ ഈ വാതിൽ ആശീർവദിക്കണമേ. ഈ കട്ടളയിലൂടെ കർത്താവെ വിശ്വാസവും സ്നേഹവും സമാധാനവും സന്തോഷവും സത്യവുമല്ല ഈ ഭവനത്തിലേക്ക് പ്രവേശിക്കുന്നതിന് അതുവഴി അങ്ങേ കണ്ടെത്തുന്നതിന് ഇടയാക്കണമേ. ഈ ഭവനത്തിലേക്ക് കടന്നു വരുന്ന എല്ലാവരും വീട്ടിൽ ആസ്തികയിടയാക്കുകയും ചെയ്യണം. ഈ നിർമ്മാണ കാര്യങ്ങളെ സമർപ്പിച്ച് പ്രാർത്ഥിക്കുന്ന കർത്താവെ, നാളുകൾ നൽകിയ സംരക്ഷണത്തിന് നന്ദി പറയുന്നു. ഇതുവരെ നൽകിയ എല്ലാ സംരക്ഷണവും തുടർന്ന് നൽകണമേ എന്ന് പ്രാർത്ഥിക്കുന്ന കർത്താവെ, ഇവരുടേതായ നിയമങ്ങളെ സമർപ്പിച്ച് പ്രാർത്ഥിക്കുന്ന കർത്താവായ യേശു ക്രിസ്തു വഴി ഞങ്ങൾ സമർപ്പിക്കുന്ന പ്രാർത്ഥന കേട്ടണമേ. ആമേൻ. ഞാനാണ് വാതിൽ, എന്നിലൂടെ പ്രവേശിക്കുന്നവർ രക്ഷയിലേക്ക് പ്രവേശിക്കുകയും നിങ്ങളുടെ പ്രിയ മക്കളുടെ ഭവനത്തിനായി അനുഗ്രഹിക്കണം. ഞങ്ങളുടെ പിതാവേ, രാജ്യം വരുന്നതും പോലെ സൈഡോടോ വിടില്ല. പിടിക്കത് വേണ്ട அப்படி ചുമ്മാ പിടിച്ചാൽ മതി. ഒരു നല്ല തൊട്ടാണ്. നിങ്ങളോടുകൂടെ ദൈവം പിതാവും പുത്രനും പരിശുദ്ധാത്മാവുമായ അർത്ഥങ്ങൾ ആശീർവദിക്കട്ടെ. ആമേൻ.
ஹலோ அப்படி வந்து நம்ம கட்டளை வச்ச அன்னைக்கே வந்து வீடு வேலையும் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் கைஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேஸ்திரி யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜோசப் மேஸ்திரி தான் வந்து நம்ம வீடு வந்து பண்ணி தர போகிறாங்க. ஒர்க்காக இருக்கட்டும், இந்த டிசைன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அவங்க டீம் தான் வந்து நமக்கு பண்ணி தர போகிறாங்க. அப்போ வந்து ஃபைனல் லுக் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அதை நம்ம வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கும். நல்ல டிசைனாக பண்ணித்தாரேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அவங்க கையில் நம்ம வந்து இந்த வீட்டு வேலைகளை வந்து ஏற்பிச்சிருக்கோம். ஜோசப் மேஸ்திரி அண்ட் டீம் அவங்க தான் வந்து பண்ண போகிறாங்க கைஸ். வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு. இல்லை செய்யலாம், இல்லை கண்ணாடி அதெல்லாம் போட்டு செஞ்சோம்னா கொஞ்சம் வெரைட்டியாக இருக்கும். நாளைக்கெல்லாம் வருமா நல்லா ஜீன்ஸ் எல்லாம் போட்டு வாங்க. அதுக்குன்னு ஒன்று புதுசு வாங்கி வச்சுக்கலாம். பரவாயில்ல, நல்லா தான் இருக்குங்க. நல்லா இருக்கு வீடியோ. உண்மையிலே நல்ல கிளாரிட்டி இருக்கு. பின்ன எல்லாம் ஒவ்வொரு கல்லுனாலும் தூக்கி வைக்கணும் வீட்டுக்கு. பின்ன அப்படியாம்மா? ஏமா ஜன்னல தூக்கி நான் வைக்கலன்னு சொல்லுங்கம்மா. வண்டியில இருந்து நான் தூக்கி வச்சேன். இந்த அம்மா பாருங்க அதுக்கு மேல. இல்ல நான் இதெல்லாம் நீ வச்ச அதான் கேட்கலான்னு கேட்டேன். ஐயா அந்த கட்டலையா இருக்கு, இந்த கட்டல. மெதுவா அந்த சைடு வராலும் கூட பிடிக்கும். தூக்கி அப்படியே ஆவசத்தில் வச்சோம். கயிறு போடுறது எப்படி மேலே போடுவாங்க? இன்னும் இங்கே தூக்கணுமா? பையன் தான் பாருங்க.
மூவி போ நிற்க ஹே காய்ஸ், அப்போ பார்த்துருப்பேங்க நம்ம வீடு அப்டேட்ஸ் வந்து எவ்வளோ ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், கமெண்ட் எல்லாம் பண்ணுங்கள் கைஸ். இப்போ பார்த்திங்க அப்படின்னா கிளைமேட்லாம் நல்ல சில் கிளைமேட் ஆயிடுச்சு, மழையெல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, அப்போ நம்ம வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இனி அடுத்த நம்ம வீட்டு அப்டேட்ஸோடு வந்து நம்ம மறுபடியும் மீட் பண்ணலாம். ஓகே கைஸ், பாய்.